வணக்கம். இன்றைக்கு நான் குதிரைவாலி அரிசியில் கஞ்சி காய்ச்ச போகிறேன். அது குதிரைவாலியும் பாலும் காணும். நீங்கள் குதிரைவாலி அரிசி இந்த குதிரைவாலி அரிசி டயபெட்டிஸ் இருக்கிறவைக்கு நல்லது. இந்த குதிரைவாலியை டயபெட்டிஸ் கூடின அளவில் இருக்கிறார்கள். இந்த குதிரைவாலியை ஒரு 10 நாட்களுக்கு 3 தரமும் சாப்பிட்டு வந்தால் டயபெட்டிஸ் உடனடியாக குறைஞ்சிவிடும். மற்றதும் இப்போ டயட்டில் இருக்கிறவர்களும் இதில் கஞ்சி புக்க சோறு செய்து சாப்பிடலாம். இந்த குதிரைவாலி அரிசி இப்படித்தான் இருக்கும். அப்போ இதில் நான் இன்றைக்கு கஞ்சி காய்ச்ச போகிறேன். அதை எப்படி காய்ச்சறதுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த குதிரைவாலி அரிசிக்கு அவியறதுக்கு தேவையான தண்ணியை விட வேணும். புக்கையாகவும் எடுக்கலாம். நான் இந்த புக்கையும் இல்லாமல் கஞ்சியும் இல்லாமல் இடப்பட்ட பதத்தில் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான விடுறதுக்கு தேங்காய் பாலும் இருக்குது. இப்போ இது இப்போ அடுப்பு போட்டிருக்குது. இந்த அரிசி அவிஞ்சு கொண்டிருக்குது. இந்த குதிரைவாலி அரிசி வரகரிசி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு இதிண்ட நன்மைகளும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அநேகமாக இப்போ அந்த வெள்ளை உணவுகளை தவிர்த்து இப்படியான சிறுதானிய உணவுகளை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் எங்களுடைய உடல் கூடுதலான ஆரோக்கியத்துடன் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நல்லா ஓரளவு புக்க மாதிரி அவிஞ்சு கொண்டு வருகிறது. இந்த இப்படியான சமையல் செய்கிறது ஈஸியும் கொஞ்சம் மலிவான விலையில் நாங்கள் தரமான சாப்பாடை சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். தரமாக இருக்கும், உடலுக்கு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பில் சர்க்கரை அதுகள் கூட சேர மாட்டுது, கொழுப்பு சேர மாட்டுது. அப்போ இலகுவாகவும் மலிஞ்ச விலையிலையும் இலகுவாகவும் சமைக்கிறதும் ஈஸி. தண்ணியும் அரிசியும் காணும், பிறகு தேங்காய் பாலும் காணும், உப்பும் காணும். நான் இதுக்கு ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். இனி இதுக்கு பாலை விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண சரி. தேவை உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப பாலை விடலாம். இது ஒரு கொஞ்சம் அரிசி போட்டாலே கொஞ்சம் நிறையவா வரும். பார்த்தீங்களா எவ்வளவு நல்லா வந்துட்டது தடிச்சு. இனி நான் என்ன செய்ய போகிறேன், அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் அடுப்பில் சூடு இருக்கும். அந்த சூட்டில் கொஞ்சமாக இறுகி கொண்டு போகும். நீங்கள் இதுக்கு விருப்பம் என்று சொன்னால் இனிப்புகள் சாப்பிட்ற ஆக்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கருப்பட்டி அதுகள் சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். வேறு என்ன, வேறு நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நான் இதில் கொஞ்சம் எடுத்து இதை சாப்பிட போகிறேன். மிகவும் டேஸ்டாகவும் அருமையாகவும் இருக்கிறது. ஆகவே நீங்களும் இந்த அரிசியை வேண்டி ஒரு நாளைக்கு ஒரு வேளை அல்லட்டுக்கு கிழமையில் ஒரு 3 நாள் காலமை இரவு எப்போ வேணுமென்றாலும் இதை செய்து சமைச்சு ஆரோக்கியமாக வாழுங்க என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் திரும்பவும் சொல்லுறேன், நீங்கள் இதை லைக் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி உங்களோட கேட்டுக்கொள்ளுகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை
நன்றி, எல்லோருக்கும் வணக்கம்.